ஜானகி சந்தியா சீரியல் இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. ரகுராம் கிட்ட வந்து தனலட்சுமி வந்து விளாட்றத வந்து நேரில் பார்க்குற மாதிரி சூப்பராக பரபரப்பான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஜானகி வந்து பொய் சொல்கிறாங்க, கோயிலுக்கு தான் போகிறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்புறாங்க. நம்ம மாயா, தனம், ஒரு பக்கம் ஜானகி. அதே மாதிரி வந்து கணக்கு வழக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னியேடா, நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு சீனுவோட அப்பா மணிவண்ணன் வந்து சீனு வந்து கூப்பிடுறாங்க. நம்ம ரகுராம், டேய் நீ எங்கேயோ போகிறேன்னு சொல்கிறியே கணக்கு வழக்கு, அப்போனா அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டே இல்லையா, என்ன மச்சான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மனுவன் கேட்டோன்னே, கணக்கு வழக்கு கொடுக்கணும்னா புக்கெல்லாம் இருக்கணும்ல, அது எல்லாம் காரில் வந்து எடுத்து வச்சுட்டான் சீனு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து போகும்போது 3 பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. மாயா கேங் வந்து அப்படியே காரில் வந்து ஏறுறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா இந்த மேட்ச் விளாட்றத பொறுத்து அப்படின்னு சொல்லி தனம் வந்து பாட்டமாக இருக்காங்க. தனம், நீ நல்லா தானே புத்திசாலித்தனமாக விளாடுவ, அப்படி இருக்கும்போது எப்படி இல்லை இத்தனை நாள் வரைக்கும் ஆப்போனண்ட் விளாட்றவங்களாம் எப்படி விளாடுவாங்க ஏது விளாடுவாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சு, அப்படி இருக்க சூழ்நிலை இதை எப்படி என்னால் சர்வே பண்ண முடியும்னு தெரில. என்னோட பெட்டரான ஒரு பிளேயர் வந்து இருப்பாங்க, அவங்க வந்தாலும் கஷ்டம். அதே மாதிரி என்னோட ஸ்கில்லெல்லாம் அவங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. ஏய் உன்ன மாதிரி தானே அவங்களும் இருப்பாங்க, எவ்வளோ பெரிய டேலண்டான பிளேயர் வந்தாலும் நீ ஜெயிக்கணும், ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து போகிற சரியா, உன்னை நம்பி நாங்கள் எல்லாரும் இருக்கோம், பார்த்தா நீ இவ்வளோ காமெடி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மாயாலேருந்து எல்லாரும் சொன்னனால தனலட்சுமி கொஞ்சம் தைரியமாகற மாதிரி காட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு ரொமான்டிக்கான சாங் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம ஜானகி அம்மா வந்து கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு மாயாவும் சீனும் கண்ணு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத வந்து நம்ம ஜானகி அம்மா பார்த்துட்டாங்க. ஐயோ இவங்க பிரச்சனை வந்து அதை வேற கண்காணிக்கணுமா, இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு தெளிவாக தெரிஞ்சிச்சு. இந்த பிரச்சனையை எப்படி தான் ஆண்டவா நான் தீர்த்து வைக்க போகிறேன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் எப்போதும் உங்கள் அப்பா கிட்ட பொய் சொன்னதே இல்லை தானோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பொய் சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துடுச்சு, இதை நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள், அட்லீஸ்ட் நம்ம போகும்போது கோயிலுக்கு போயிட்டு போவோம், அப்படி இருக்கும்போதாவது உங்கள் அப்பா கிட்ட நான் எந்த விதத்துலையும் பொய் சொல்லனாவது மனசுக்காவது தெரியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அவ்வளோதானே தங்கச்சி, நான் மட்டுக்கும் கோயிலுக்கு வந்து விட்டுட்டா போச்சு, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்கன்னு மணிவண்ணன் வந்து சொன்னனால கோயில் வாசல் வந்து நிப்பாட்டுறாங்க. சரி நீங்கள்லாம் போங்க, நான் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை ஒத்துமையாக ஒன்றாவே போவோம் அப்படின்னு சொல்லும்போது மாயாவும் நம்ம தனமும் அப்படி சிரிச்ச முகமாக இருக்காங்க. இவங்க இப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் பரவாயில்ல, ஆனால் கோயிலில் சொன்ன அந்த அம்மா வந்து சொன்ன மாதிரியே நடக்குது. என் கூட நிரந்தரமாக தங்குவானா, சீனுக்கும் மாயாக்கும் கல்யாணம் நடந்தால் தான் நிரந்தரமாக தங்குவா, அப்படி தங்கிட்டானா ரகுராமோட கௌரவம் இருக்காது. ரகுராமுக்கு கௌரவம் இருக்கணும்னா நான் எடுக்க வேண்டிய முடிவை கரெக்டாக வந்து எடுப்பேனா என் தங்கச்சிக்கு எதிராக, ஒன்றும் புரியலையே. என் தங்கச்சி பொண்ணு எனக்கு உசுராச்சே, இப்போ எப்படின்னா யாரோட முடிவை ஏற்றுக்க போகிறேன், எதை செய்ய போகிறேன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி குழப்ப நிலைக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல குழம்பிட்டியா, கூடிய சீக்கிரம் நீ குழம்ப தான் செய்வேன். நீ எது வேணும்னு நினைக்கிறியோ அது உன்னால் செய்ய முடியாது, நீ எது வேணான்னு நினைக்கிறியோ அதுதான் உன்னால் செய்ய முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த அம்மா வந்து இன்டெரக்டாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரகுராம் ஃபேமிலியெல்லாம் வந்திருக்காங்களான்னு மகாலிங்கம் வந்து பார்த்துட்றாங்க. என்னது ஆப்போசிட் கோஷ்டி தான் வந்திருக்கு, நம்ம டீம்லேருந்து யாருமே வரலையே, பார்வதி, பத்மா, சாரு இவங்களாம் வராமல் வந்திருக்காங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது சரி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெளிவாக ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லி அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. உன்னை சாருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்னம்மா அது சீனோட அப்பா எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்காங்க, நீங்கள் ஏன் வரல, உங்களை கூப்பிடலையா? இல்லையாப்பா, சீனுவும் சரி அவங்க அப்பாவும் சரி வேற எங்கேயும் வந்து வயலுக்கு கணக்கு வழக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அப்படின்னா அவங்க எல்லாரும் ஒத்துமையாக ஒரே இடத்துக்கு வந்திருக்காங்கண்ணா, நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு தில்லு முள்ளு செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். இதை நீங்கள் என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா நான் ரகுராம்கிட்ட மாட்டி விடுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும்பா. நம்மளை ஒவ்வொரு வாட்டியும் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது சரி நான் பார்த்து சொல்கிறேமான்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த இடத்துல அர்ச்சனை வந்து பண்ணுறாங்க. பண்ணி முடித்தோன்னே திருப்பி கார் எடுத்துகிட்டு சட்டுன்னு வந்து கிளம்பிடுறாங்க. என்னது கார் எந்த டேரெக்ஷனில் போச்சுன்னு தெரியலேன்னு சொல்லி மகாலயம் வச்சுருக்கிற கார் வச்சுக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. கோச்லேருந்து எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து வந்துட்டாங்க. அந்த இடத்துல நம்ம தனாலேருந்து எல்லோரும் காரை வந்து பார்க் பண்ணிட்டு நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள் குடும்பமே வந்து தனாத்துக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்து இருக்கீங்க, இதை நினச்சா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. எத்தனை பேரோட நம்பிக்கை வந்து சம்பாரிச்சிருக்கா தனம், இதை நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலங்கிற மாதிரி அந்த இடத்துல கார்த்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி நான் தனலட்சுமி கொஞ்சம் பேசணும், நீங்களாம் கொஞ்சம் ஓரமாக வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்படியே ஓரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜானகியோட ஒட்டுமொத்த டீமும் ஒரு பக்கம் தனம், நீ ஏன் கொஞ்சம் டல்லாக இருக்க சார், இந்த மேட்ச்சில் ஜெயிக்கணும் தான் ஆசை, ஆனால் எனக்கு பாட்டமாக இருக்குது சார், நான் எப்போதும் விளையாடும் போது ஆப்போனண்ட்டில் விளையாடுறவங்களோட ஸ்கில்லெல்லாம் எனக்கு தெரியும், அதனால மெதுவாக அடிக்கணுமா வேகமாக அடிக்கணுமா அவங்களுக்கு எப்போ டைம் கொடுக்கணும் எப்போ டைம் கொடுக்கக்கூடாதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும்.
நான் ஈஸியாக ஜெயிச்சிருக்கேன். ஆனால் இந்த மேட்ச்சில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அந்த நேரத்தில் வந்து முடிவை வந்து கரெக்டாக வந்து எடுக்கணும். அப்படி எடுத்தால் தானே சார் ஜெயிக்க முடியும். கரெக்டு தான். அப்படி எல்லாராலையும் முடிவு எடுக்க முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது. ஆனால் தானோ நீ வந்து டேலண்டான ஒரு ஆள், ஸ்கில்ஃபுல், உனக்கு ஏகப்பட்ட டேலண்ட்லாம் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் உன்ன மாதிரி டேலண்டான ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது நீ ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிடுவ. நீ என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். மேட்ச் போகிற போக்கில் அப்படியே வந்து ஜெயிச்சுட்டு வந்துடு. ஓவராலாக யோசிக்காத. கார்த்தி வந்து ஆல் த பெஸ்ட் சொல்கிறாங்க, கை கொடுக்குறாங்க. சார், நான் எதுக்காக விளாட்றேன்னு உங்களுக்கே தெரியும். கூடிய சீக்கிரம் நானும் கோல்ட் அடிச்சுட்டு சில விஷயத்தையும் நான் ஜெயிக்காமல் விட மாட்டேன்னு அந்த இடத்துல கார்த்தி மேலே வச்சிருக்க அன்பு பாசத்தை வந்து சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் அப்புறம் ஜெயிச்சுக்கலாம், முதல்ல மேட்ச்சில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. மகாலிங்கம் வந்து வந்துடுறாங்க கரெக்டாக காலேஜுக்கு. இது வழியாக தானே வந்து கார் வந்துச்சு. எங்கடா போச்சு அப்படின்னு பார்த்தா என்னடா அது காலேஜுக்கு வந்து வந்திருக்காங்க. இந்த ஊரில் எதுக்கு வரணும், அதுவும் இந்த இடத்துல ரகுராம் கார் நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உள்ளே வந்து போகிறாங்க. தேடின்னு பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. ஒரு பெரிய ஒரு ப்ளே ஏரியா மாதிரி இருக்குது. அந்த ஏரியாக்குள்ளே போய் பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துல விளாட்றது வந்து பார்த்துட்றாங்க. நம்ம தனம். என்னது தனம் தான் விளாண்டுக்கிட்டு இருக்கா, என்னது இவங்க எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்போனா இந்த தில்லுமுள்ளு பண்ணால் தான் வந்து ரகுராமுக்கு தெரியாமல் வந்து இவங்க கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, இவங்க வயல்வெளிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களா, இதை நம்ம வீட்டில் இருக்க யார்ட்டையா சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் பாயிண்ட் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி செமையாக வந்து போட்டியில் வந்து ஜெயிக்கிற அளவுக்கு சூப்பராக வந்து விளாட்றாங்க. நம்ம தானே ஃபஸ்ட் எடுத்தாலும் கான்ஃபிடென்ட் இல்லாமல் விளாண்டுருக்காங்க. அப்புறம் போகிற போக்க பார்த்தா வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரொம்ப வந்து போராக தான் விளாண்டுட்டு இருக்காங்க. நம்மளால் ஈஸியாக வந்து ஜெயிக்க முடியும்னு அவங்களுக்குள்ளேயே வந்து கான்ஃபிடென்ட் வந்து அதிகமாகிடுச்சு நம்ம தானத்துக்கு. அப்போன்னு பார்த்து ஜானகி வந்து என் பொண்ணு ஜெயிச்சணும்னு தெரியுது, மேட்ச் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகணும் சத்தியமாக என்னால் ஜட்ஜ் பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகி மேட்ச்லாம் சீக்கிரம் முடிச்சிடும், தனா வந்து புயல் போல் வந்து விளாண்டுட்டு இருக்கா, அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லும்போது ரகுராம்கிட்ட வந்து தகவல் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி சாருக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா கண்டுபிடிச்சியா? ஆமாம்மா கண்டுபிடிச்சிட்டோம்மா. அவங்க நீ சொன்ன மாதிரி வந்து சதி திட்டம் வந்து போடுறதா வந்திருக்காங்க. எங்கே இருக்கப்பா அப்படின்னு சொன்னோன்னா லொக்கேஷன் வந்து சொல்கிறாங்க. அங்கே என்னப்பா பண்ணுறாங்க காலேஜில்? ரகுராம்கிட்ட சொல்லிட்டே போகலாமே. ஆமாம் ரகுராம்கிட்ட சொல்லிட்டே போகலாம், ஆனால் ரகுராமுக்கு வந்து சம்மதம் சொல்ல மாட்டார்ல. நீ என்ன சொல்கிறன்னு தெளிவாக சொல்லணுன்னா இந்த காலேஜில் இங்கே பேட்மிண்டனில் விளாட்றாங்க. மாயாவா? சேச்சா, தனலட்சுமி தான். இதை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும்ப்பா, அவங்க விளாண்டுட்டு இருக்காங்கண்ணே. ஆனால் இவ்வளோ ஆதாரம் புரியுமா தெரியாது. இதை நம்ம சொன்னால் நம்ப மாட்டாங்க. இன்னொன்று நம்ம சொல்லி ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன்ப்பா, அப்புறம் இந்த கல்யாணத்தை தான் நிப்பாட்டணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால் நீ பார்வதி கிட்ட சொல்லு, உசுப்பேத்துற மாதிரி பேசு. அப்படி பேசினா மட்டும்தான் இது செட் ஆகும். அப்படியே அவங்க தப்பிச்சா கூட ஒத்துமொத்த பள்ளியும் பார்வதி மேலே போட்டுடலாம். உடனே வந்து ரகுராம்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம பார்வதி. மாமா, இவங்க எல்லாரும் போய் சொல்லிட்டு எங்கே திரும்ப போயிருக்காங்க? யார் போய் சொன்னா? ஜானகி எல்லாரும் போய் சொல்லிட்டு விளையாட போயிருக்காங்க. என்னது விளையாட போயிருக்காங்களா? யாரு? நம்ம தனா தான் வந்து பேட்மிண்டனில் வந்து விளாண்டுட்டு இருக்கா. என்னடா அது புதிராக இருக்குது. ஜானகிலாம் என்கிட்ட போய் சொல்லணும் வாய்ப்பு இல்லை. அவள் கோயிலுக்கு போயிருக்காளா இல்லை விளையாட போயிருக்காளான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம், தேடி பார்த்தா தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு ரகுராம், சிவராமன், பார்வதி, சாரு எல்லாரும் வந்து காலேஜுக்கு வர மாதிரி காட்டுறாங்க.